ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். திங்கட்கிழமை காலையில் சுகமாக இருப்பீர்களாக. ஒரு புதிய வாரத்தை ஆரம்பிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இன்றைக்கு நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் சபையின் மக்களுக்கு மிக 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 தேவையான ஒன்று. நீங்கள் யாவரும் இதை கேட்கிற யாவரும் இந்த அதிகாரம் முழுவதையும் வாசிக்கணும். அதில் விசேஷமாய் 19ஆம் 20ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றதும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? அப்போ நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதுகிறார். இந்த கொரிந்திய சபை எப்படிப்பட்டது என்று கேட்டால், அவர்களுக்குள்ள நிறைய வழக்குகள் இருக்கிறது, சண்டைகள் இருக்கிறது. தேவனுடைய மனுஷர்களை காண்டு தேடாதபடி அவர்கள் எல்லாம் உலகத்தின் நியாயாதிபதிகளையும் மற்றும் தேடுகிறவர்கள் சொல்லி அந்த அதிகாரம் முழுசும் சொல்லி வருகிறது. ஆனால் கடைசியில் சொல்லிட்டு வரும்போது என்ன சொன்னு கேட்டால், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட கிரயம் தான் என்ன? விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோமே. அப்படி விலை கொடுக்கப்படத்தக்கதான அளவுக்கு யார் நம்முடைய விலை கொடுத்தார்கள்? ஆண்டவராகிய இயேசு நமக்காக இந்த உலகத்தில் கடந்து வந்து கல்வாரியில் ரத்தம் சிந்தி, அந்த ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டோமே. அவருடைய ரத்தம் அல்லவா நமக்கு கொடுக்கப்பட்ட கிரயம். இவ்வளவு பெரிய கிரயத்தை அவர் நமக்கு தந்திருக்க வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. பிகாஸ் யூ ஹவ் பீன் பாட் வித் த பிரைஸ். கிரயத்திற்கு விலை கிரயமாக கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஸோ அவர் பாடி as well as our spirit are God's. நமக்குள்ளவைகள் எல்லாமே தேவனுக்குரியவைகள். ஆகையினாலே உங்களுக்குள்ளவைகளாகிய இவைகளால் உங்கள் சரீரத்தாலும் உங்களுடைய ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். How will you glorify God? அவரை எப்படி மகிமைப்படுத்துவோம்? அவரை துதிக்கிற துதினாலே மகிமைப்படுத்தும். அவருடைய வசனங்களை தினசரி வாசித்து அதன்படி நடக்கிறதுனாலே அவரை மகிமைப்படுத்துவோம். ஒருவருக்கு ஒரு அந்யோன்யமாய் ஐக்கியமாய் இருக்கிறதுனாலே அவரை மகிமைப்படுத்துவோம். இந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய பேச்சு, நடக்கை, செயல்கள் எல்லாம் நம்முடைய தேவனுக்கு பிரியமாக இருக்க, அதன் நிமித்தமாய் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு நாம் உரியவர்களாயிருந்து சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கிருபை தருவாராக. அதை குறித்து தான் வேதத்தில் சொல்லியிருக்கிறது. நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்யுங்கள். So whatever we do today, let everything be done for the glory of God. காரணம், நாம் நமக்குரியவர்கள் அல்ல. பரிசுத்த பிதாவே, வல்ல தேவனே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இன்றைக்கு தந்த எங்களுக்கு நல்வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையில் அனுபவமாக்கிக் கொள்ளவும் மாத்திரமல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகவும் எங்களுக்கு ஒத்தாசை பண்ண உங்கள் நாமத்தை மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைக்கு நாம் கேட்ட வசனங்களின்படி தேவனாலே பெற்றும் நம்மில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியின் ஆலயமாக இருந்து செயல்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. God bless you abundantly today, again and again and again and again. Amen.